நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். குற்ற பரம்பரை பாகம் 32. வஜ்ராயணியின் மானை கண்டதும் சிட்டுவின் பிடியிலிருந்து உதறி எழுந்தான் வில்லாயுதம். வஜ்ராயணியிடமே கையும் களவுமாக பிடிபட்டது போல் மானை ஏறிட்டு பார்க்க கூசியது. ஆயிரம் சேதிகளோடு ஓடி வந்த மான் முகம் சுருங்கி வேறு பக்கம் திரும்பிக் கொண்டது. சம்மங்கி ஆற்றங்கரை ஒற்றை குடில் அழகி வஜ்ராயணி தன் உயிர் உருகி இவன் நினைவில் கிடக்க, இவனோ இன்னொருத்தியின் நெருக்கத்தில் தன்னை தொட வந்த வில்லாயுதத்தை விட்டு ஓரடி விலகி போனது. கூடை பாம்பின் நெருப்பில் கிடந்த சிட்டு வில்லாயுதத்தின் காலை பற்றி கொண்டாள். வில்லாயுதத்துக்கு மானுக்கும் இடையில் உள்ள அந்தரங்கம் புரியாமல் தகிக்கும் அவயங்களை ஒப்புக்கொடுக்க இழைந்தாள். வில்லாயுதத்தின் கெண்டை சதையை கவ்விக்கொண்டாள். மச்சான் தாபத்தில் தீந்து கொண்டிருந்தாள். மானுக்கு மேனி குறுகியது. எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்தவாறு குதிரை தலை கவிழ்ந்து நின்றது. சிட்டு இளைய மானின் கண் முன்னால் குற்றங்களின் அடுக்கு கூடிக்கொண்டே போவதாக பதறினான். மான் தானே வந்ததா? வஜ்ராயணி அனுப்பி வைத்தாளா? என்ன சொல்லி அனுப்பி இருப்பாள்? சேதிகளோடு மான் வந்த நேரம் இப்படி ஒரு அவக்காட்சியா? நொடியில் மதி இழந்து ஓனேனே. மன்னிப்பு கோரும் பாவனையில் மானை நோக்கி கையை நீட்டினான். திரும்பி கூட பார்க்காத மான் ஓடைக்கரை தாண்டி துள்ளி பாய்ந்து ஓட்டுப்பாதையில் பறந்து போனது. சிட்டு மானை பார்க்கவில்லை, குதிரையை பார்க்கவில்லை. மச்சான் வில்லாயுதத்தின் காலை வளைத்திருந்தாள். சிட்டுவை பார்க்க வில்லாயுதத்துக்கு மனங்கொள்ளவில்லை. தன் முறைப்பெண் அத்தை மகள் தன்மேல் உரிமை கொண்டாட உடமைப்பட்டவள் தான். ஆனாலும் மனசெல்லாம் வஜ்ராயணி சூழ்ந்து கிடந்ததே. சிட்டு எழுந்திரு, வீட்டுக்கு போவோம். மச்சான் வேண்டாம், எழுந்திரு. குதிரையில் சிட்டுவை தூக்கி போட்டான். மேலேறி அமர குதிரை கொம்பூதி நோக்கி நடந்தது. கொம்பூதி மந்தையில் வேயண்ணாவை சுற்றி ஊர் கூடி கிடந்தது. பெருநாளியிலே போலீஸ் கச்சேரி உண்டு பண்ணினதே நமக்காக தானா? கூடி கிடந்த சனங்களுக்கு ஒன்னும் புரியலே. கழுவனுக்கு கேள்வி கேட்க தோன்றியது. கச்சேரி உண்டு பண்ணி நம்ம என்ன பண்ண போறாங்களாம்? களவுக்கு போக கூடாதாம். போனால் தடுப்பாங்களாம். கூலாணி கிழவிக்கு இப்போதுதான் விஷயமே தட்டுப்பட்டது. இது என்னடா கூட்டு? களவுக்கு போக கூடாதா? ஆளாளுக்கு பேசினார்கள். களவுக்கு போகாமல் பட்டினி கிடந்து சாக சொல்றானா? வேற தொழில் பார்க்க சொல்றான். நமக்கு இதை விட்டால் என்ன தொழில் தெரியும்? நம்மை எவன் நம்புவான்? ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து முடித்தார்கள். களவுக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு இவனுங்க யாரு? சர்க்கார் ஆளுகளா? அரண்மனை ஆளுகளோ? அவங்க அதிகாரம் எல்லாம் கொம்பூதி எல்லைக்கு வெளியேதான் நிக்கணும். ஊருக்குள்ளே நுழைஞ்சா ஒட்ட நறுக்கிடணும். கூலாணி விரல்களில் கத்தியை போட்டு காட்டினாள். முதல் நாள் ஊருக்குள்ளே கால் வச்ச போதே உலக்கையாலே அவங்க உச்சியை பிளந்திருக்கணும். வெள்ளையம்மா ஆத்திரப்பட்டாள். எத்தனை பேர் இருப்பாங்க? 10-15 பேர் இருக்கணும். தூ கழுதை, 10-15 பேர் தானா? இளவட்டங்களுக்கு லகுவா தெரிந்தது. ஊர் விட்டு ஊர் வந்து வெள்ளைக்காரன் இவ்வளவு தைரியமா பேசுறான்னா ஏதோ இருக்குது. கச்சேரியில் ஆயுதம் இருக்குதா? கட்டைகளை வரிசையாக அடுக்கி வச்சிருக்காங்க. கையிலே கம்பு இருக்கு. நம்ம வளரி வேல் கம்பு அருவாள் மாதிரி எதுவும் இருக்குதா? வேல் கம்பு அருவாள் தட்டுப்படலே. ஆனால் அடுக்கி வச்சிருக்கிறது வெறுங்கட்டை போல தோணலே. ஏதோ சீமை ஆயுதமா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த சீமையிலே இருந்து ஆயுதம் கொண்டு வந்தாலும் இந்த கொம்பூதி வாரிசுகளை ஒன்னும் பண்ண முடியாது. சனமெல்லாம் தெம்பாகத்தான் பேசினார்கள். ஆனாலும் வேயண்ணாவுக்கு ஒரு முடிச்சு விழுந்து உறுத்தி கொண்டே இருந்தது. வெள்ளைக்காரன் தோரணை, அதிகாரம், கட்டுக்கோப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு முடிச்சாக விழுந்திருந்தது. பெரும்பச்சேரியை தவிர மற்ற ஊர்க்காரனுக்கு நம்ம பேரிலே நல்லெண்ணம் கிடையாது. எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். வர்ற ஆபத்தை உலையிலேயே கிள்ளறது தான் நல்லது. கள்ளராமன் சுழியாய் யோசனை சொன்னான். வேயண்ணா கண்ணுக்கும் அதுதான். ஆனாலும் அவசரப்பட வேண்டாம். வெள்ளைக்காரன் அடுத்து என்ன பண்றான்னு பார்ப்போம். சுற்றி நின்ற போலீஸ்களுக்கு மத்தியில் விக்டர் துரை பேசினார். இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் கொம்பூதி போங்கோ. ஊருக்குள்ளே போக
போகக்கூடாது. களவுக்கு புறப்பட்டு வர்ற வழியிலே பதுங்கி இருங்கோ. எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க காத்திருக்கோணும். அவங்க வெளியேற வரவும் சுற்றி வளைச்சு விக்டர் துரை சொல்லி முடிக்கவில்லை. கிழக்கு போலீஸ் துப்பாக்கி இல்லாமல் நெருங்க முடியாது எசமான் எல்லோர் சார்பில் பேசினார். துப்பாக்கி கொண்டு போங்க, ஆனால் சுடக்கூடாது. துரை சொல்வது போலீசுக்கு புரியவில்லை. நிலைமையை ரொம்பவும் மீறினால் மட்டும் சுடுங்க, ஆனால் யாரும் சாகக்கூடாது. கிழக்கு போலீசுக்கு உச்சி மண்டை வியர்த்தது. இந்த துரை என்னையா சொல்றாரு? துப்பாக்கி கொண்டு போகலாமாம், ஆனால் சுடக்கூடாதாம். சுட்டாலும் யாரும் சாகக்கூடாதாம். வாயோரும் முட்டிக் கொண்டிருந்ததை சொல்லியே விட்டார் எசமான். கொம்பூதிக்காரன் கொலைகார பயலுக எசமான். பொம்பளை கூட ஆயுதம் தூக்குவார். சுட்டால்தான் சொன்னபடி கேட்பார்கள். விக்டர் துரைக்கு சுரீரென கோபம் வந்தது. ஏய் ஓல்ட் மேன், எடுத்ததும் சுடுறதுக்கு இல்லை துப்பாக்கி, பயமுறுத்தணும். துப்பாக்கினா என்ன என்று முதலில் அவனுக்கு தெரிய வைக்கணும். வெள்ளைக்கார சார்ஜென்ட் வாய் திறந்தார். துரை அவர்களே, கொம்பூதிக்கு மோட்டார் கார் போக பாதை இல்லை, நடந்துதான் போகணும். இன்னைக்கு நடந்து போங்கோ, பயமுறுத்தி விட்டு வந்துருங்கோ. நாளை முள்ளு வெட்டி பாதை ரெடி பண்ணுங்கோ. கிழக்கு போலீஸ் வாய்க்குள் முணுமுணுத்தார். கொம்பூதிக்காரனாவது பயப்படுறதாவது. விக்டர் துரை மறுபடியும் சொன்னார். 2 பக்கமும் ஆள் சேதாரம் ஆகக்கூடாது. ஓகே? வெள்ளைக்கார இளவட்ட போலீஸ்கள் கொம்பூதி குமரிகளை மனசுக்குள் போட்டு மென்று கொண்டிருந்தார்கள். கொம்பூதிக்கு மானை அனுப்பிவிட்டு வஜ்ராயணி உற்சாக பெருக்கில் இருந்தாள். சொல்லு, வேறு என்ன கேட்டான்? உன்னை கேட்டான். நீ வேண்டுமாம் அவனுக்கு. மான் சொன்ன வார்த்தைகளை மாறி மாறி நினைத்து கொண்டிருந்தாள். விதவிதமான ஆடைகளை உடுத்திக் கொண்டாள். வண்ண வண்ண மலர்களை சூடிக்கொண்டாள். வகை வகையான வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டாள். வீணையின் தந்திகளில் விரல் மேவ விட்டு வானத்து மேகங்களை கருக்க வைத்தாள். சம்மங்கி ஆற்றுக்குள் இறங்கி மீன் கூட்டத்துக்கெல்லாம் சேதி சொன்னாள். அவன் பெயர் வில்லாயுதமாம். என்னை கேட்டானாம். நான் வேண்டுமாம் அவனுக்கு. வஜ்ராயணி மேனியை மொய்த்த மீன் கூட்டம், நீ போகாதே, அவளை இங்கே அழைத்து வா. எங்களின் விருந்தாளியாய் அவனும் இருக்கட்டும். எனக்கு மட்டுமே விருந்தாளி, அவனுக்கு நான் மட்டுமே விருந்தளிப்பேன். வேறு யார் அவனை நெருங்கினாலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஓடைக்கரையில் வில்லாயுதத்தை கையும் களவுமாக கண்டுகொண்ட மான் மனம் கோணி துள்ளி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. பொழுது மயங்கி கிளம்பிய போலீஸ்கள் கொம்பூதி நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். விக்டர் துரையின் அணுகுமுறை வெள்ளைக்கார சார்ஜென்ட்டுக்கே புரியவில்லை. கச்சேரிக்குள் வந்த வேயண்ணாவை கட்டி உட்கார வைத்திருந்தால் கொம்பூதி கிராமம் தன்னாலே வந்து சிக்கும். கிழக்கு போலீசுக்கும் அதுதான் தோன்றியது. தலையை சுற்றி மூக்கை தொடுகிற கதையா இருக்குது. வந்த ஆளை விட்டாச்சு, இப்போ என்னடான்னா துப்பாக்கி கொண்டு போகவாம், சுடக்கூடாதாம். சுடலேனா அது வெறும் மரக்கட்டை தானே. எவன் பயப்படுவான்? அதுவும் கொம்பூதிக்காரனா? பயப்படுகிறவன நம் கையிலே உள்ள துப்பாக்கிகளை புடுங்கி கொம்பூதி பொம்பளைக அடுப்பு எரிக்க போராளுக. பாருங்களேன், சுடனும் எசமான், சுடனும். 4 பேரையாவது சுட்டு தள்ளணும். கிழக்கு போலீஸ் வயசுக்கு மீறிய வேகத்தில் இருந்தார். நடந்து வரும் எல்லா போலீஸ்களின் கையிலும் துப்பாக்கி இருந்தது. எல்லாவற்றிலும் ரவை ஏற்றி இருந்தார்கள். பெரும்பச்சேரியை தாண்டும் போது இருட்டு கிளம்பியது. இனி ஒத்தையடி பாதை, முள்ளுக்காடு. முன்னே நடந்து கொண்டே சார்ஜென்ட் சொன்னான். பெரிய மோட்டார் போகிற அளவு பாதையை நாளைக்கே ரெடி பண்ணணும். பெரும்பச்சேரி ஆளுகளை விட்டு வெட்டச் சொல்லணும். கொம்பூதியை பிடிச்சு கொடுக்க பெரும்பச்சேரிக்காரன் வரமாட்டான் எசமான். 2 ஊருக்காரனும் நகமும் சதையும் மாதிரி பெருநாளி ஆளுகளை தான் கிளப்பி விடணும். கிழக்கு போலீசு எல்லாவற்றுக்கும் பதில் வைத்திருந்தார். சதையிலே இருந்து நகத்தை பீத்து எரியணும். சார்ஜென்ட்டை முள்ளுக்காட்டில் நடக்க விடுகிற கோபம் அவனது வார்த்தைகளில் தெரிந்தது. நம்மை இப்படி முள்ளுக்காட்டிலே அலைய விடுறதுக்காகவாவது 2 பேரை சுடணும். பின்விழா கிளம்பி மேலேறி கொண்டிருந்தது. வழக்கம்போல் களவுக்கு புறப்பட ஆயத்தமாக இருந்தது கொம்பூதி. உள்ளூர் நாய்களுக்கு என்னவோ இருப்பு கொள்ளவில்லை. ஆலமரம் தாண்டி ஓடவும் திரும்பவுமாய் கனத்து குறைத்து கொண்டே இருந்தன. மனுஷர் கண்ணுக்கு தட்டுப்படாத ஆபத்தை மோப்பத்தில் கண்டு குறைக்கும் குறைப்பு பூலானிக்கு உறுத்தியது. நாய்
ஓயவில்லை. வேயண்ணாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஊர் எல்லையில் வெள்ளைக்காரன் பதுங்கி இருக்கிறான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.